முக்கிய செய்திகள். இந்தியாவில் 80,88,851 பேருக்கு கொரோனா பாதிப்பு. முகக்கவசம் அணியாதவர்கள் சாலையை சுத்தம் செய்ய வேண்டும் என மும்பை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை. இன்று மிலாதுன் நபியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. சவுதி அரேபிய கரன்சியில் இந்திய வெளிப்புற எல்லை தவறாக சித்தரிப்பு, திருத்தம் மேற்கொள்ள இந்தியா அறிவுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 80,88,851 உள்ளது. கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,21,090 உயர்ந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இன்று காலை இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 80,88,851 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 48,648 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. 583 பேர் மரணமடைந்து உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,21,090 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 73,73,000 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 57,386 பேர் குணமடைந்து உள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 5,94,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.50% உள்ளது. குணமடையும் விகிதம் 91.15% உயர்ந்துள்ளது. மேலும் இந்தியாவில் ஒரே நாளில் 11,64,000 கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு இருப்பதாக ICMR தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலம்தான் அதிக கொரோனா பாதிப்புகளை சந்தித்துள்ளது. இதில் நேற்று வரை மாநிலத்தில் 16,66,668 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 43,710 பேர் பலியாகியுள்ளனர். நேற்று மாநிலத்தில் புதிதாக 5,902 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில வாரங்களாக பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதற்கிடையே மாநிலத்தில் ஊரடங்கில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பேருந்து, மெட்ரோ ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 5ஆம் தேதி முதல் மாநிலத்தில் ஹோட்டல், பார்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட்டு வருகின்றன. மின்சார ரயில்களில் பொதுமக்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்துக்கு நேற்று முன்தினம் மாநில அரசு கடிதம் எழுதியுள்ளது. மாநில அரசின் கோரிக்கையை பரிசீலித்து வருவதாக ரயில்வே நிர்வாகமும் பதிலளித்துள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் ஊரடங்கை நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மாநில அரசு நேற்று அறிவித்தது. இதில் புதிதாக எந்த தளர்வுகளும் அறிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நவம்பர் 30ஆம் தேதி வரை தொடரும் என்று அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கோவில்களை திறக்க வேண்டும் என்று பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இது தொடர்பாக ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி எழுதிய கடிதத்தால் அவருக்கும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஆனால் வழிபாடு தலங்களை திறப்பது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாதது அதை திறக்க வேண்டும் என போராடி வருபவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இதேபோல பள்ளி, கல்லூரிகள், தியேட்டர்களை திறப்பது தொடர்பாகவும் மாநில அரசு எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு சாலையை சுத்தம் செய்ய வைக்கும் நூதன தண்டனையை மும்பை மாநகராட்சி வழங்கி வருகிறது. நாட்டிலேயே மகாராஷ்டிராவில் தான் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக தலைநகர் மும்பையில் அதிகம் பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தடுப்பூசி வரும் வரை முகக்கவசம் தான் கொரோனா தடுப்பு மருந்தாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் மும்பையில் முகக்கவசம் அணியாதவர்களை சாலையை சுத்தம் செய்ய வைக்கும் நூதன தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து மாநகராட்சி உதவி ஆணையர் விஸ்வாஸ் மோதே கூறும்போது, முகக்கவசம் அணியாதவர்களிடம் ரூபாய் 200 அபராதம் வசூலித்து வருகிறோம். இதில் அபராதம் செலுத்த மறுப்பவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் தேவையின்றி வாக்குவாதத்தில் ஈடுபடுபவர்களை சாலையை சுத்தம் செய்தல் போன்ற சமூக பணிகளில் ஈடுபட வைக்கின்றோம். கேவார்டு பகுதியில் இதுவரை 35 பேரை சமூக பணிகளில் ஈடுபட வைத்துள்ளோம் என்றார்.
குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மிலாதுன் நபி வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அவர் முகமது நபி அவர்களின் பிறந்த நாள் மிலாதுன் நபி என கொண்டாடப்படுகிறது. இந்த தருணத்தில் நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முகமது நபி அவர்கள் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தில் செய்தியை அளித்து உலகத்தை மனித நேயத்தின் பாதையில் கொண்டு சென்றார் என்று கூறியுள்ளார். புனித குரானில் சொல்லப்பட்ட நபிகள் நாயகத்தின் போதனைகள் படி நாம் அனைவரும் சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காகவும் பாடுபடுவோம் என்று கூறியிருக்கிறார். குஜராத் முன்னாள் முதல்வர் கேசுபாய் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இன்று ஆறுதல் கூறினார். நாளை ஒற்றுமை சிலைக்கு மரியாதை செலுத்தி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி நாடு முழுவதும் ஏக்தா திவாஸ் அணிவகுப்பு நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. குஜராத் மாநிலம் நர்மதா ஆற்றின் கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஒற்றுமை சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்படும். இந்நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஏக்தா திவாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று டெல்லியிலிருந்து 2 நாள் பயணமாக குஜராத் சென்றார். தொடர்ந்து உடல்நலக்குறைவால் இருந்த குஜராத் முன்னாள் முதல்வர் கேசுபாய் பட்டேலின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து நர்மதா மாவட்டத்தின் கெவாடியாவில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். இதேபோல் சர்தார் பட்டேல் விலங்கியல் பூங்கா மற்றும் ஏக்தா மால் திறப்பு நிகழ்ச்சி, கெவாடியா அகமதாபாத்திற்கு இடையிலான கடல்சார் விமான சேவைகள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். மோடி குஜராத் சென்று உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு உள்ளன. சவுதி அரேபிய கரன்சியில் காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இல்லாமல் இந்தியா உள்ளது. இது மத்திய அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. G20 நாடுகள் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பதை கொண்டாடும் வகையில் புதிய 20 ரியால் நோட்டுகளை சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள உலக வரைபடத்தில் காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இல்லாமல் இந்தியா உள்ளது. இது மத்திய அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா கூறும்போது, சவுதி அரேபியாவின் நிதி ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய கரன்சி நோட்டை நாங்கள் பார்த்தோம். சவுதி அரேபியாவின் அதிகாரப்பூர்வ கரன்சியில் இந்தியாவின் வெளிப்புற எல்லையை தவறாக சித்தரித்திருப்பது தொடர்பாக எங்கள் கவலையை டெல்லி மற்றும் ரியாத்தில் உள்ள சவுதி தூதரகம் வாயிலாக அந்நாட்டு அரசுக்கு தெரிவித்துள்ளோம். அத்துடன் இந்த தவறை உடனடியாக திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளோம். காஷ்மீரும் லடாக்கும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்பதை மேலும் வலியுறுத்த விரும்புகிறோம் என தெரிவித்தார். இந்தியாவில் இல்லத்தரசிகளின் சமையலறையில் தவிர்க்க முடியாத காய்கறியில் ஒன்றாக விளங்குவது வெங்காயம். வெங்காயத்தை அதிகளவில் உற்பத்தி செய்கிற மராட்டியம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் கடும் மழையால் வெங்காய உற்பத்தி பாதித்தது. இதனால் சந்தைகளுக்கு வெங்காய வரத்து குறைந்து உள்ளது. வரத்து குறைவால் வெங்காயத்தின் விலை ஏறுமுகம் கண்டுள்ளது. சில்லறை விலையில் கிலோ ரூபாய் 100 வரையில் வெங்காயம் விற்கப்படுகிறது. இதனால் சாமானிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் அரசு பசுமை பண்ணை நுகர்வோர் கடைகளில் கிலோ ரூபாய் 45க்கு விற்பனை செய்யப்பட்டாலும் அது அனைத்து மக்களின் தேவைகளையும் சந்திக்கக்கூடியதாக இல்லை. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் இந்த தருணத்தில் வெங்காயத்தின் விலை அதிகமாக இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வெங்காய விலை உயர்வுக்கு மத்திய அரசின் கொள்கைதான் காரணம் என சாடினார். மேலும் வெங்காய இருப்பு தொடர்பாக வியாபாரிகளுக்கு விதித்துள்ள வரம்பு குறித்து மத்திய அரசிடம் பேசுவேன் எனவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் குஜராத் மாநிலம் தரம்புரி நகரில் நடந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நிருபர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறிய போது, வெங்காய விலை உயர்ந்து உள்ளது குறித்து அரசு அறிந்து இருக்கிறது. வெங்காய ஏற்றுமதிக்கு சரியான நேரத்தில் மத்திய அரசு தடை விதித்தது. அதே நேரத்தில் இறக்குமதிக்கான வழிகளையும் மத்திய அரசு திறந்துவிட்டுள்ளது. மேலும் தனது கையிருப்பில் இருந்து 1 லட்சம் டன் வெங்காயத்தை மத்திய அரசு நபேட் என்னும் இந்தியாவின் தேசிய கூட்டுறவு சந்தைப்படுத்தல் சம்மேளனம் மூலம் விடுவிக்கிறது என்று அவர் கூறினார். மத்திய அரசு விடுவிக்கிற 1 லட்சம் டன் வெங்காயம் சந்தைகளுக்கு வருகிற போது அதன் விலை சற்றே குறையும்.
மக்களுக்கு விலை உயர்வில் இருந்து இது நிவாரணமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு உள்ளது. காஷ்மீரில் பாஜக நிர்வாகிகள் 3 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் குல்ஹாம் மாவட்டம் ஒய்கேபுரா பகுதியை சேர்ந்த உமர் ரஷீத் பேக் குல்ஹாம் மாவட்ட பாஜக கட்சியின் இளைஞர் அணி பொதுச் செயலாளராக உள்ளார். அதேபோல் அப்பகுதியை சேர்ந்த உமர் ரம்ஜான் அஜீம் மற்றும் பீடா ஹசன் யாது ஆகிய இருவரும் மாவட்ட பாஜக நிர்வாகிகளாக இருந்து வந்தனர். இந்த நிலையில் பாஜக நிர்வாகிகள் 3 பேரும் இன்றிரவு 8 மணியளவில் ஒய்கேபுரா பகுதியில் ஒரு காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் சென்ற காரை இடைமறித்த பயங்கரவாதிகள் பாஜக நிர்வாகிகள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடந்த பகுதிக்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த பாஜக நிர்வாகிகளை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்தவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாக்குதல் நடந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தப்பி சென்ற பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். காஷ்மீரில் பாஜக நிர்வாகிகள் 3 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் ஸ்தாபனமான அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியம் ஆராய்ச்சி துறையில் பெண்களுக்கு வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் முற்றிலும் பெண் விஞ்ஞானிகளுக்கான செல்ஃப் பவர் என்னும் திட்டத்தை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், புவி அறிவியல், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் பெண் ஆராய்ச்சியாளர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளித்தலின் அவசியத்தை எடுத்து கூறினார். ஆராய்ச்சி வடிவமைப்பு துறையில் இரு பாலினரையும் ஒருங்கிணைக்கும் முயற்சி உலக அளவில் கணிசமான கவனத்தை ஈர்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஆராய்ச்சி துறையில் பெண்களின் பங்களிப்பை மேலும் ஊக்குவிப்பது அரசின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என்பதையும் நினைவு கூர்ந்தார். பெண் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஃபெல்லோஷிப் மற்றும் மானியம் வழங்கும் இந்த செல்ஃப் பவர் திட்டம் தேசிய அளவில் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதுடன் அரசின் இந்த திட்டத்தால் பெண் விஞ்ஞானிகளுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கப்படுவதுடன் தலைமை பொறுப்புகளில் பெண்களின் பங்களிப்பையும் உறுதி செய்யும். உத்தரப்பிரதேசத்தில் காலியாக உள்ள 10 நாடாளுமன்ற மாநிலங்களவை இடங்களுக்கு வருகிற 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவை சந்தித்தனர். அவர்கள் மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களிப்பார்கள் என்று தெரிகிறது. மேலும் அவர்களில் 4 எம்எல்ஏக்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ராம்ஜி கௌதமின் வேட்பு மனுவில் உள்ள தங்கள் கையெழுத்து போலியானது என்று தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுத்தனர். இருப்பினும் ராம்ஜி கௌதமின் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் உள்பட 7 அதிருப்தி எம்எல்ஏக்களை பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நேற்று இடைநீக்கம் செய்தார். இது பற்றி கூறும்போது, இந்த எம்எல்ஏக்களை கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டாம் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். அவர்கள் வேறு கட்சியில் சேர்ந்தால் அவர்களுக்கு எதிராக கட்சி தாவல் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றார். அத்துடன் சமாஜ்வாதி கட்சிக்கு எதிராகவும் மாயாவதி கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, இந்த மாநிலங்களவை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியின் 2வது வேட்பாளரை தோற்கடிக்கக்கூடிய எந்த கட்சி வேட்பாளருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏக்கள் வாக்களிப்பார்கள். மேலும் வருங்காலத்தில் நடக்கும் சட்ட மேலவை, மாநிலங்களவை உள்பட எந்த தேர்தலாக இருந்தாலும் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர்களை வீழ்த்த பாரதிய ஜனதா உள்பட எந்த கட்சிக்கும் வாக்களிப்போம் என்று அவர் கூறினார். வியட்நாமில் வீசிய சூறாவளியால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் இதுவரை 136 பேர் உயிரிழந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. வியட்நாமில் மோலேவே என்ற பெயரிடப்பட்ட புயல் கடுமையாக தாக்கியது. இதனால் பெய்த பலத்த மழையால் பல மாநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளது. புயல் மழை வெள்ளத்தில் இதுவரை 136 பேர் உயிரிழந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நிலச்சரிவில் சிக்கி பலர் மாயமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது.
பெரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குயங்னம் மாநிலம் தற்போது நிலச்சரிவில் சிக்கியுள்ளது. இந்த சூறாவளியினால் 56,000 வீட்டுக்குறைகள் சேதமடைந்து இருக்கிறது. 17 லட்சம் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. சுமார் 40,000 மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் வியட்நாமை தாக்கிய புயல்களில் மிக மோசமான புயல் இது என கூறப்படுகின்றது. தற்போது உயிரிழந்தவர்களில் 12 பேர் மீனவர்கள் என்றும் மேலும் 14 மீனவர்கள் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. காட்கோப்பர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பெண் கீழே விழுந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைப்பு. மும்பை பெண்டி பஜார் பகுதியில் பிரான்ஸ் அதிபரின் போட்டோக்களை சாலையில் ஒட்டி ஆர்ப்பாட்டம். தாய் தடை உத்தரவு காரணமாக வேலை இழந்த நிலையில் மகன் தேநீர் விற்பனை செய்து வாழ்க்கை பயணம். ஆந்திராவில் திருமண வீட்டார் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியதில் 7 பேர் உயிரிழப்பு. வசாய் பகுதியில் உள்ள வசந்த் நகர் குடியிருப்பு கழிவுநீர் பிரச்சினை சுகாதாரம் குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வசாய் பகுதியில் கழிவுநீர் பிரச்சினை காரணமாக சுகாதார கேடுகள் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் வசந்த் நகர் பகுதியில் உள்ள 53 கட்டிடங்களில் வசிக்கும் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். கால்வாயில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் செல்வதால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் கிரண் போயர், முன்னாள் மேயர் ரூபேஷ் ஜாதவ் மற்றும் இணை ஆணையர் வெங்கடேஷ் துர்வாஷ் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதன்படி மக்களின் ஒருமித்த கருத்துப்படி மாநகராட்சி நிர்வாகம் மூலம் திட்டமிட்டு செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு தொடர்பாக பல்கலைக்கழகம் உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு இருந்தனர். இதனால் பல்கலைக்கழக வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. காட்கோப்பர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பெண் பயணி ஒருவர் கீழே விழுந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். காட்கோப்பர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பெண் பயணி ஒருவர் ரயிலில் இருந்து கீழே விழுந்தார். அதனைத் தொடர்ந்து நடைமேடையில் இருந்த அவரை பாதுகாப்பு படை வீரர், மற்றொரு பயணி ஆகியோர் இழுத்து பத்திரமாக மீட்டனர். இதனால் நிகழ இருந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ரயில் நிலையத்தில் பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் சுபாத் போஸ்லே துரிதமாக செயல்பட்டு பெண் பயணியை பத்திரமாக மீட்டார். ரயில்வே துறை மூலம் பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டும் பயணிகள் நடவடிக்கை அதிகாரிகளை கவலையடைய செய்துள்ளது. பெண்டி பஜார் பகுதியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் படத்திற்கு மேல் வாகனங்களை ஓட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரான்சில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட மத தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மும்பை பெண்டி பஜார் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் பிரான்ஸ் அதிபரின் படங்களை சாலையில் ஒட்டி இருந்தனர். அதன் மீது கார்கள் சென்ற வண்ணம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கிருந்து போஸ்டர்களை அகற்றியதாக மும்பை காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். கொரோனா தடை உத்தரவு காரணமாக தாய் வேலையை இழந்த நிலையில் அவரது 14 வயது மகன் மும்பையில் தேநீர் விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தி வருகிறார். மும்பையில் பெண் ஒருவர் கொரோனா தடை உத்தரவு காரணமாக வேலையை இழந்த நிலையில் குடும்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது மகன் சுபான் ஷேக் தேநீர் விற்பனை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறான். 14 வயது நிரம்பிய சிறுவன் சுபான் ஷேக் தேநீர் விற்பனை செய்து தினசரி கிடைக்கும் 400 ரூபாயை தாயிடம் வழங்கி வருகிறான். தடை உத்தரவு காரணமாக பலர் வேலையை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் சிறுவன் சுபான் ஷேக் தன்னம்பிக்கை முயற்சியில் ஈடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றி வருகிறான்.
பூனேயில் மடிக்கணினி திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய கும்பலை சேர்ந்த 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். பூனே பகுதியில் கார்களின் கண்ணாடிகளை உடைத்து மடிக்கணினி திருடி வரும் கும்பலை சேர்ந்த 5 நபர்களை பிம்ப்ரி சிஞ்ச்வாட் காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து 12,77,620 ரூபாய் மதிப்பிலான 8 மடிக்கணினிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். நந்தூர்பார் பகுதியில் ஆபாச பதிவை வாட்ஸ்அப்பில் பதிவேற்றம் செய்த மலைவாழ் மக்கள் திட்ட அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நந்தூர்பாரில் உள்ள மலைவாழ் மக்கள் வளர்ச்சி திட்டத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவர் வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி அதில் ஆபாச படங்களை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து 1 நிமிடம் 45 வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவால் பெரும் பிரச்சனை எழுந்தது. இந்நிலையில் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அதிகாரி கைது செய்யப்பட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக நந்தூர்பார் காவல் நிலைய ஆய்வாளர் ரவீந்திர கலம்கார் தெரிவித்தார். அமராவதியில் பெண்ணுக்கு மூடப்பழக்கம் மூலம் தொந்தரவு கொடுத்த கணவனை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். அமராவதி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவிக்கு தீய சக்தி பாதிப்பை ஏற்பட்டு உள்ளதாக கூறி பாபா ராஜு என்பவரை கூட்டி வந்து துன்புறுத்தி வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு அவரது கணவன் மற்றும் பாபா ஆகியோரை கைது செய்தனர். மூட பழக்கத்தின் அடிப்படையில் பெண் மீது மஞ்சள் பொடி தூவி தாக்குதல் நடத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. இச்சம்பவம் மகாதேவ் கோரி பகுதியில் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜல்கான் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சன்மான் திட்டத்தின் கீழ் உதவி பெறும் 1200 விவசாயிகளுக்கு தாசில்தார் கைலாஷ் வருமான வரி கட்ட தகவல் தெரிவித்துள்ளார். நாட்டில் பிரதமரின் கிசான் சன்மான் திட்டத்தின் கீழ் பல விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இதனிடையில் ஜல்கான் பகுதியில் உள்ள 1200 விவசாயிகள் திட்டத்தின் கீழ் பயனடைந்த நிலையில் அவர்கள் பாக்கி தொகையை செலுத்தும்படி தாசில்தார் அறிவித்துள்ளார். அதன்படி தகவல் வெளியான 15 நாட்களுக்குள் பாக்கி தொகையை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர். இது குறித்து தாசில்தார் கைலாஷ் சாவ்டே கூறிய போது, பாக்கி தொகை செலுத்தாத விவசாயிகளிடம் இருந்து சட்ட விதிகளின்படி தொகை வசூலிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆந்திராவில் திருமண வீட்டால் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியதில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு கோதாவரி மாவட்டம் தாண்டிகொண்டா மலைக்கோவிலில் அப்பகுதியை சேர்ந்த ஜோடிக்கு அதிகாலையில் திருமணம் நடைபெற்று உள்ளது. திருமணம் முடிந்ததும் திருமண வீட்டார் வேனில் மலையிலிருந்து கீழே இறங்கி உள்ளனர். அப்போது வேனின் பிரேக் திடீரென துண்டித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போது மேலும் 2 உயிரிழந்தனர். திருமண நிகழ்ச்சியின் போது இந்த கோர விபத்து நிகழ்ந்தது. அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. காயமடைந்த 8 பேருக்கு அங்குள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாராவி கல்யாண்வாடி பகுதியில் உள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் ஆலயத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி நிகழ்ச்சி தென்னிந்திய முக்குலத்தூர் மகாஜன சங்கம் சார்பில் நடைபெற்றது. தென்னிந்திய முக்குலத்தூர் மகாஜன சங்கம் சார்பில் பசும்பொன் தேவர் திருமகனாரின் 113வது ஜெயந்தி விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தாராவி கல்யாண்வாடி அருள்மிகு சுந்தர விநாயகர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலை 10 மணிக்கு தேவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10:30 மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 11:30 மணிக்கு பசும்பொன் தேவர் பெயரில் அமைந்துள்ள சாலை கல்வெட்டுகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. 12 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. இதில் சங்க தலைவர் PS பட்டதேவர், செயலாளர் I பரமசிவன் தேவர், பொருளாளர் NS வேலு தேவர், சுப்பையா தேவர், நெல்லையப்ப தேவர், செல்லையா தேவர், மணிதங்க பாண்டியன், பழனி தேவர், அக்னி பாண்டியன், பாண்டி, சுடலை கண்ணு, இசக்கி பாண்டி, பேச்சுமணி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தாராவி சிவசேனா சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி தினம் தாராவி 187 வார்டு சிவசேனா சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தாராவி கல்யாண்வாடி பகுதியில் உள்ள ஷாக்கா அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசும்பொன் தேவரின் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம், ஷாக்கா பிரமுக் PSP பட்டன், கணேஷ், கார்த்திக், முத்துராமலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தகிசர் பகுதியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகிசர் கண்டார்பாடா பகுதியில் இயங்கி வந்த கொரோனா சிகிச்சை மையத்தின் அவசர பிரிவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. மருத்துவ உபகரணத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செவிலி ஒருவர் தீயை உடனடியாக அணைத்தார். இதனால் தீ மேலும் பரவாமல் தடுக்கப்பட்டது. நோயாளியின் அருகில் நின்ற செவிலி அனுபமா திவாரி, மருத்துவர் ரவி, வார்டு பாய் ஜத்தின் ஆகியோர் துரிதமாக செயல்பட்டு தீயணைப்பு உபகரணத்தை பயன்படுத்தி தீயை அணைத்தனர். மும்பை காங்கிரஸ் செயலாளர் நடராஜன் புதல்வர் மேக்நாத் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி விருதுநகரில் இன்று நடைபெற்றது. இதில் தொழிலதிபர் பாக்கியநாதன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மும்பை காங்கிரஸ் செயலாளரும் தாராவி நாடார் வர்த்தக சங்க நிர்வாகியுமான PN நடராஜனின் புதல்வர் மேக்நாத் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இன்று விருதுநகரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மும்பை தொழிலதிபர் N பாக்கியநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் மணமக்கள் மேக்நாத், சூர்யா ஆகியோரை வாழ்த்தினர். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் உறவினர்கள், நண்பர்கள், கட்சி பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தாராவி மஹிம் பாட்டாக் பைப்லைன் பகுதியில் கொட்டப்பட்ட குப்பையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் கடும் பரபரப்பு ஏற்பட்டது. தாராவி மஹிம் பாட்டாக் பைப்லைன் பகுதியில் கொட்டப்பட்டு உள்ள குப்பையில் எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்டது. கழிவு பொருட்களில் ஏற்பட்ட தீ பரவியதை தொடர்ந்து கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தீ விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் 80,88,851 பேருக்கு கொரோனா பாதிப்பு. முகக்கவசம் அணியாதவர்கள் சாலையை சுத்தம் செய்ய வேண்டும் என மும்பை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை. இன்று மிலாது நபியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. சவுதி அரேபிய கரன்சியில் இந்திய வெளிப்புற எல்லை தவறாக சித்தரிப்பு, திருத்தம் மேற்கொள்ள இந்தியா அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.